வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 66 பிஎல்சி ஹெச்எம்ஐ கம்யூனிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஆரம்ப காலங்களில் ஒரு உதாரணத்துக்கு இந்த படத்தில் பாருங்கள். இந்த படத்தில் இடது பக்கமாக ஒரு மெஷின் இருக்குது, ஒரு பிஎல்சி கண்ட்ரோல்டு மெஷின் இருக்கிறது. வலது பக்கத்தில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கார். ஸோ அந்த மெஷினுக்கும் அந்த ஆப்ரேட்டருக்கும் இடையில் உள்ள கம்யூனிகேஷன் என்னென்ன, அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுனால அவர் எதிர்மொழியாக ஆப்ரேட் பண்ணியிருப்பார்னா அந்த புஷ் பட்டன், அது ஒரு இன்டர்ஃபேஸ். அப்புறம் அந்த கீபேட், அதில் வந்து அந்த மெஷினுக்குள்ள பேராமீட்டர்ஸ், ப்ரொடக்ஷன் பேராமீட்டர்ஸ்லாம் அவர் வந்து அதில் இன்செர்ட் பண்ணியிருப்பார். அதன் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணியிருப்பார். அந்த மெஷினை வந்து என்ன ஸ்பீடில் ஓடணும், என்ன மாதிரி லென்த்து டெலிவர் பண்ணணும், எல்லாத்தையும் அவர் வந்து செட் பண்ணுவார். அது இருந்தாலும் ஓடி இருக்கும். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் மெஷினுக்கு கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இதெல்லாம். ஓகே, அந்த மெஷின் அந்த ஆப்ரேட்டருக்கு கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள். மெஷின் ஓடுதா நிற்கிதா, அதில் ப்ரொடக்ஷன் லென்த்து ஃபுல்லாகிருச்சா, வேறு எரர் ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி இண்டிகேஷன். அப்புறம் டயல் மூலமாக ஸ்பீடு, ப்ரெஷர், டெம்பரேச்சர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது இண்டிகேட் பண்ணும். அப்புறம் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, லென்த் கவுண்டரில் உள்ள 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல என்ன லென்த் ஓடிட்டுருக்குன்னு வைக்கலாம். எல்சிடி, அப்புறம் அலாம் வந்து ஒரு ஸ்பீக்கராக இருக்கும். அந்த ஸ்பீக்கரில் உள்ள அலாம் மூலமாக ஒரு ஹார்ன் ஆர் ஹூட்டர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று மூலமாக அந்த மெஷினில் வந்து எரர் வந்திருக்குன்னு அந்த ஆப்ரேட்டருக்கு இன்டிமேட் பண்ணும். இதான் ஆரம்ப காலங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கப்பட்ட இன்டர்ஃபேஸ் பிட்வீன் மேன் அண்டு மெஷின். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இந்த டச் ஸ்க்ரீன், இந்த மாதிரி பிஎல்சி இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறப்ப அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹெச்எம்ஐ என்று அழைக்கப்படுகிற ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸுக்கும் பிஎல்சிக்கும் இடையில் என்ன மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன அட்வான்டேஜ், அதில் கன்வென்ஷனலான ஒரு கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸை விட இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசுவலைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன். அதாவது அந்த மெஷின் எப்படி ஓடுது அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்ஸாக டிஸ்பிளேல காமிக்க முடியும். அதன் மூலமாக அந்த ஆப்ரேட்டர் அந்த மெஷின் என்ன மாதிரி ஓடிட்டு இருக்குங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட முடியும். அடுத்தது கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷன். அந்த மெஷினை வந்து ஸ்டாப் பண்ணுறது, அதனுடைய லென்த்து, அதனுடைய ப்ரொடக்ஷன் பேராமீட்டர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மெஷினை கண்ட்ரோல் பண்ணி அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த ஹெச்எம்ஐ பயன்படுத்தப்படுகிறது. அலாம் மேனேஜ்மெண்ட், அந்த மெஷினில் வரக்கூடிய எரர்ஸ் எல்லாமே இதில் ஒரு டிஸ்பிளேயாக காமிப்பதன் மூலமாக, கிராஃபிக்கல் டிஸ்பிளே அல்லது டெக்ஸ்ட் டிஸ்பிளே மூலமாக ஆப்ரேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எரரை சரி பண்ணிக்கிட முடியும். டேட்டா லாகிங் அண்ட் அனாலிசிஸ், அதாவது அதில் வரக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனில் ஓடிட்டு இருக்கிறப்ப வரக்கூடிய ப்ரொடக்ஷன் குவாலிட்டி பேராமீட்டர்ஸை இந்த டிஸ்பிளேல காமிப்பதன் மூலமாக டேட்டாவை லாகிங் பண்ண முடியும். அண்டு அதை அனலைஸ் பண்ணி அந்த கிராஃப் அண்டு பார் கிராஃப் இந்த மாதிரிலாம் காமிக்கிறப்ப அனலைஸ் பண்ணி ஆப்ரேட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். கான்ஃபிகரேஷன், அந்த பிஎல்சியில் உள்ள ரன் டைம் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிட முடியும். யூசர் ஃப்ரெண்ட்லி, மெயினாக இது கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால அதில் வந்து அந்த ஆப்ரேட்டருக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் அதை செட் பண்ணிக்கிட்டோம்னா ஆப்ரேட்டருக்கு புரிகிற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஹெச்எம்ஐயை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட முடியும். இதெல்லாம் தான் இதனுடைய அட்வான்டேஜ். ஹெச்எம்ஐக்கு தனியாக ப்ரோக்ராம் உண்டு. அந்த ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட லேடர் ப்ரோக்ராம் தான். அந்த பிஎல்சி லேடர் மாதிரி இதுக்குன்னு ஸ்பெஷல் லேடர் ப்ரோக்ராம் உண்டு. அந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு பிஎல்சியோட கம்யூனிகேட் பண்ணால் எந்த பிஎல்சியோட கம்யூனிகேட் பண்ண போகிறோமோ அதில் என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் மூலமாக பண்ண போகிறோம், அதனுடைய ஐபி அட்ரஸ் என்ன, அடுத்தது அந்த பிஎல்சியோடைய ஸ்டேஷன் நம்பர் என்ன, இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் பண்ண போகிறதா இருந்தால் அதில் வந்து RS-232, RS-485 இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஈத்தர்நெட் பேஸ்டு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஈத்தர்நெட் ஐபி, அப்புறம் ப்ராஃபிபஸ், மாட்பஸ் அந்த மாதிரி இருக்குது. அது தவிர ஓப்பன் பிளாட்ஃபார்ம் கம்யூனிகேஷன் இருக்குது. இன்னும் நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் காமன்லி யூஸ்டு கம்யூனிகேஷன் மெத்தட். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் வந்து ஒரு மோட் பஸ் கம்யூனிகேஷனுக்கு எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். முதல்ல இந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸில்
அந்த பிஎல்சி கனெக்ட் பண்ண வேண்டிய பிஎல்சியை செலக்ட் பண்ணி அதை வந்து மோட்பஸ் டிசிபி ஐபி மாஸ்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மோடில் அதனுடைய ப்ரோட்டோக்காலாக செட் பண்ணிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி பண்ணுறப்ப இதில் வந்து இந்த மாஸ்டர் மோட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஹச்எம்ஐ வந்து மாஸ்டர், பிஎல்சி வந்து ஸ்லேவ். கட்டாயமாக ஹச்எம்ஐ தான் அந்த பிஎல்சி ஆப்ரேட் பண்ண போகுது. அப்போ இது வந்து மாஸ்டர், இது கொடுக்குற கமாண்ட் படி அந்த பிஎல்சி ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ ஹச்எம்ஐயை வந்து மாஸ்டர் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலில் செட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தால அந்த பிஎல்சியுடைய ஐபி அட்ரஸ், ஒரு உதாரணத்துக்கு இந்த 192.168.1.111 இந்த மாதிரி. அப்புறம் பிஎல்சியுடைய ஸ்டேஷன் நம்பர், ஏன்னா ஒரு ஹெச்எம்ஐயில் நிறைய பிஎல்சியை கனெக்ட் பண்ண முடியும். ஒரே ஹெச்எம்ஐலேருந்து 5 மிஷின் பிஎல்சியை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். 5ன்னு இல்லை, எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த ஒவ்வொரு பிஎல்சிக்கும் ஒரு ஸ்டேஷன் நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் வந்து பிஎல்சி ஸ்டேஷன் நம்பர். நம்ம இப்போ ஒரே ஒரு பிஎல்சி கனெக்ட் பண்ண போகிறோம்னா 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், பிஎல்சியுடைய ஸ்டேஷன் நம்பர். அப்புறம் ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், அந்த பிஎல்சியுடைய ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி அதில் என்ன பண்ணுறோம்னா, அந்த பிஎல்சிக்குள்ள பேராமீட்டர் டேப்பில் கம்யூனிகேஷன் என்ன மாதிரி ப்ரோட்டோகால் பண்ண போகிறோம்னா, மாட்பஸ் டிசிபி ஐபி ஸ்லேவ் கம்யூனிகேஷன். அதாவது ஹெச்எம்ஐ வந்து மாஸ்டர்னால் அந்த பிஎல்சி வந்து ஸ்லேவ் கம்யூனிகேஷனில் பண்ண போகிறோம். ஸோ ஐபி அட்ரஸ், அதில் என்ன ஐபி அட்ரஸ் போட்டோமோ அதே ஐபி அட்ரஸை இதில் வச்சுக்கிறோம். ஸ்லேவ் ஐடி வந்து 1, ஏன்னா அங்கே வந்து நம்ம பிஎல்சி ஸ்டேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருந்தோம், அதனால் ஸ்லேவ் ஐடி 1ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த 2 ப்ரோக்ராமையும் சேவ் பண்ணி பிஎல்சிக்கும் அந்த ஹெச்எம்ஐக்கும் முறையே அதனுடைய சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணிக்கிறப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிஎல்சியை இந்த உதாரணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிஎல்சியில் உள்ள ஸ்டேட்டஸை ஹெச்எம்ஐயில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது. அதாவது விசுவலைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் சொன்னோம்ல, அந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸுடைய பயன்பாட்டில் அந்த மாதிரி ஒரு விசுவலைசேஷன் பண்ண போகிறோம் இந்த உதாரணத்தில் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அந்த பிஎல்சியில் உள்ள ரெஜிஸ்டர்ஸ், அதாவது பிஎல்சியில் ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் ஒரு அவுட்புட் ரிலேயாக இருக்கலாம் அல்லது ஒரு டேட்டா ரெஜிஸ்டராக இருக்கலாம். அதற்குன்னு ஒரு அட்ரஸ் உண்டு. அந்த அட்ரஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு D00 அப்படின்னு நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்துகிற அட்ரஸாக இருக்கும். அதனுடைய மாட்பஸ் அட்ரஸ் அந்த பிஎல்சியுடைய மேனுவலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து இந்த 4000001 அப்படின்னு இருக்குன்னு வச்சுருங்க. அப்போ அந்த மாட்பஸ் அட்ரஸை வந்து இந்த 4x1 அப்படின்னு சொல்லி இந்த ஹெச்எம்ஐயில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டோம். அப்போ அதை பயன்படுத்தி அந்த உதாரணத்துக்கு இது வந்து ஒரு டேட்டா அட்ரஸ், இதில் வந்து ஒரு டேட்டா இருக்குது, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுருங்க. அந்த நம்பரை இந்த ஹெச்எம்ஐயால் ரீட் பண்ண முடியும். அப்படின்னா அதை வச்சு அந்த ஹெச்எம்ஐயில் அந்த நம்பரை வச்சு என்ன ஸ்டேட்டஸோ பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ப்ரோக்ராம்னு வச்சுருங்க. அதில் வந்து வாட்டர் லெவல் அரை தொட்டி இருக்குன்னு வச்சுருங்க. அப்போ அந்த அரை தொட்டியை ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் மூலமாக, ஒரு சென்சார் மூலமாக கன்வெர்ட் பண்ணி இந்த டேட்டா அட்ரஸ் D00ங்கிற டேட்டா அட்ரஸில் ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக சேவ் பண்ணியிருக்கோம். அரை தொட்டி, இப்போ ஃபுல் டேங்க் வந்து 1000ன்னு வச்சுக்கிட்டா அரை தொட்டி தண்ணி இருக்குன்னா அந்த அரை தொட்டி வந்து 500 அப்படிங்கிற வேல்யூ அதில் இருக்குன்னு வச்சுருங்க. இந்த 500ங்கிற வேல்யூவை இந்த ஹெச்எம்ஐ சாஃப்ட்வேர் மூலமாக ரீட் பண்ணி, ஹெச்எம்ஐயில் உள்ள ப்ரோக்ராம் மூலமாக ரீட் பண்ணி ஹெச்எம்ஐயில் இருக்கிற கிராஃபிக்ஸ் ஸ்க்ரீனில் அரை தொட்டி தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம காமிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக ஆப்ரேட்டர் வந்து தொட்டி வாட்டர் லெவல் டேங்கில் எவ்வளோ இருக்குன்னு அதை ஒரு விசுவலைசேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா Y10, Y11, Y12 இதெல்லாம் வந்து ஒரு அவுட்புட்னு வச்சுருங்க. அந்த பிஎல்சியோடைய அவுட்புட், அதனுடைய ஸ்டேட்டஸையும் அதனுடைய மாட்பஸ் அட்ரஸ் பாருங்கள். Y10 வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஎல்சியில் 17 அப்படின்னு இருக்கும், Y11 வந்து 18 அப்படின்னு இருக்கும், Y12 வந்து 19 அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த நம்பரை இந்த ஹெச்எம்ஐ சாஃப்ட்வேர் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது மூலமாக அந்த ஹெச்எம்ஐ கண்டினியூவாக அந்த ரெஜிஸ்டரை, பிஎல்சியில் இருக்கிற அந்த ரெஜிஸ்டரை ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வச்சு அதனுடைய ஸ்டேட்டஸை காமிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த ஹெச்எம்ஐ ஸ்க்ரீனை பாருங்கள். இதில் வந்து இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலருடைய கிராஃபிக்ஸ் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து வாட்டர் லெவல், தொட்டியில் இருக்கிற வாட்டர் லெவலை வந்து அந்த D00ங்கிற ரெஜிஸ்டரை ரீட் பண்ணதன் மூலமாக நம்ம கிராஃபிக்ஸாக மாற்றி இதில் எவ்வளவு லெவலுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறத காமிக்க வைக்கலாம். அப்புறம் ஆட்டோ மோட்னு ஒரு இண்டிகேஷன் இருக்குது, ஆன் ஆஃப் இண்டிகேஷன் இருக்குது. அதெல்லாம் அந்த Y10, Y11, Y12 அந்த மாதிரி ரெஜிஸ்டர்ஸை ரீட் பண்ணுவதன் மூலமாக ஆட்டோ மோடில் இருக்கா இல்லையா, மோட்டோர் பம்ப் ரன்னிங்கில் இருக்கா இல்லையா, பம்ப் ஸ்டாப்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இண்டிகேஷனை
தெரிய வைக்கலாம். ஸோ இப்படி வைப்பதன் மூலமாக ஆப்ரேட்டர் அந்த மெஷினுடைய ரியல் டயத்தில் அதனுடைய ஆப்ரேஷனை விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிட முடியும். இது தவிர இதிலிருந்து மெஷினை ஆன் ஆஃப் பண்ண முடியும். மெஷினில் உள்ள ரன் டைம் பேராமீட்டர்ஸ் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இதிலேயே ப்ரோக்ராம் பண்ணி மெஷினுக்கு அனுப்ப முடியும். எல்லா விதமான வேலைகளும் பண்ணிக்கிட முடியும். இப்படி தான் ஒரு பிஎல்சிக்கும் ஒரு ஹெச்எம்ஐக்கும் இடையில் உள்ள கம்யூனிகேஷன் நடக்கிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் பிஎல்சி ஹெச்எம்ஐ கம்யூனிகேஷன் பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.